ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு அப்புறமா நானும் சந்துமாவும் வந்து நம்ம சேலம்ல இருக்க ரிலையன்ஸ் மால் போயிருந்தோம். சுத்தி பார்க்கணும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்லாம் போலங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு ஷூட் இருந்தது ரிலையன்ஸ் மால்ல ஷூட் பண்றதுக்கு. பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளார வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்லாம் வந்து இப்ப அலோவ் பண்றது இல்ல அப்படின்னு. அதனால சரி ஓகே, இன்னைக்கு வந்து ஷூட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அதை நாங்க வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டோம். சரின்னு அதுக்கு பிளான் கேன்சல் ஆனதுனால டக்குன்னு நானும் சந்தமாவும் என்ன பண்ணோம்னா ரிலையன்ஸ் மாலை ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டோம். அங்க நாங்க போனாலே எல்லா ஷோரூமும் சுத்தி பார்ப்போம். பட் அங்க பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு வந்ததுதான் எதர் ட்ரெண்ட்ஸா இருக்கும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்க வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இல்ல ரொம்ப பிராண்டடா ஏதாவது கொஞ்சம் காஸ்ட்லியா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா மத்த ஷோரூம்ஸ்ல வந்து வாங்குவோம். பட் அது எப்பயாவது தான் நடக்கும், ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் டைம் அப்படின்னா அந்த மாதிரி. பட் நம்ம ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் உள்ளார போறோம் அப்படின்னா நிறைய இருக்கும். எங்க பார்த்தாலும் ஆஃபர் ஆஃபர் ஆஃபர்னு இருக்கிறதுனால அதை வாங்குறோமோ இல்லையோ, சும்மா பார்த்தாலே வந்துட்டு கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அப்படிதான் இன்னைக்கு நாங்க அங்க போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதை தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த டவல்ங்க. ஆக்சுவலா வந்து நம்ம கார்ல கண்ணாடி எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கிளீன் பண்றதுக்காக ஆல்ரெடி நம்ம செந்தாழ்நில வந்து இருந்தது. பட் ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால வந்து இது பேக் ஆஃப் 2 வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. டிமார்ட்லயும் இது வந்து பிரைஸ் கம்மி தான். பட் இதை நாங்க இன்னைக்கு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்லயும் பார்த்ததுனால சரி ஓகே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா மீதி ரெண்டுமே ரொம்ப பழசாயிடுச்சுங்க கார்ல இருக்கிறது. அதனால இது வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இன்னொன்னு என்னன்னா, ஆல்ரெடி இப்ப செந்தாழ்நில அதாவது கார்ல இருக்கிற டவல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான். அதுவுமே வந்து 99 ருபீஸ் தான் வந்தது. பட் அது வந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஒரு கால்வாசி கட்டான சைஸ்ல தான் இருக்கும். இது கொஞ்சம் சைஸுமே பெருசு அண்ட் ரொம்ப சாஃப்டா இருந்தது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இது பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது வந்து எந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்க்கு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கார்ல இருக்க கிளாஸ், இல்ல வீட்ல வந்து நம்ம மிரர் யூஸ் பண்ணுவோம்ல அது, இல்ல விண்டோஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸ்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டஸ்ட்டை வந்து சூப்பரா கிளியர் பண்ணிடும். ஸோ அதுக்காக வந்து இது பேக் ஆஃப் 299 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து சந்துமா தான் கண்டுபிடிச்சாங்க. என் கண்ணில் இதெல்லாம் படவே இல்லை. நான் அங்க போயிட்டு பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் சாக்கோஸ், சாக்லேட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். எப்படிதான் அம்மா கண்ணுக்கு மட்டும் கரெக்டா தெரியுதுன்னே தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சந்துமா கேட்டது இது வாங்கிட்டோம். இன்னும் நிறைய டீல்ஸ் வச்சிருந்தாங்க. பேக் ஆஃப் 3 வந்து பாத்தீங்கன்னா 150 ருபீஸ்க்கு. அதுல வந்து இன்னொரு அடிஷனல் கிளாத் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிச்சன் டவல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு. நம்ம இந்த கிரைனட் சர்ஃபேஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மேல இல்ல கேஸ் ஸ்டாப் மேல எல்லாம் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டவல். சரி அது இப்போதைக்கு நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு நாங்க இதுவே வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா சீப்பு. இது வந்து பேக் ஆஃப் 3 சரிங்களா. ஆக்சுவலா செட் ஆஃப் 3, பேக் ஆஃப் 3 இல்ல, செட் ஆஃப் 3 பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 79 ருபீஸ். இதுல இருந்தும் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு 9 ருபீஸ் 10 ருபீஸே வந்து டிஸ்கவுண்ட் ஆச்சு. நான் இது வாங்கினதுக்கான பர்பஸே என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயிட், எனிவேஸ் இதை நம்ம ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணதான் போறோம். உங்களுக்கு ஓபன் பண்ணியே காமிக்கிறேன். இந்த மாதிரி 3 பீஸ் இதுல வந்து இருக்கு. இது வந்து நார்மல் கோம் சரிங்களா. ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெரிய பல்லு இருக்கும், இன்னொரு சைடு வந்து நல்லா க்ளோஸ்டா இருக்க மாதிரி. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். இது வந்து எப்பவுமே என் பேக்ல ஒண்ணு இருக்கும். அண்ட் நான் மெயினா வாங்கணும்னு நினைச்சது இந்த டீடாங்கிள் பண்ற கோம் தாங்க. எங்கதான் மிஸ் ஆகும்னே தெரியாது. இது வந்து 9 ருபீஸ் 12 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கே வந்து கிடைக்கும். நல்லாதான் இருக்கும் அதோடைய குவாலிட்டி. இன்னொன்னு தொலைஞ்சிடுது, அப்புறம் எதுக்கு குவாலிட்டி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பட் என்னன்னா, நான் அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல தான் வாங்கி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பட் ஒண்ணு கூட இல்ல, எல்லாமே காணாம போயிடுச்சு. எனக்கு அம்முக்குட்டி மேலதான் சந்தேகமா இருக்கு, எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் பையோ எடுத்து கடிச்சு போட்டுற அப்பப்ப. அதனால பார்த்தேன், சரி இதுதான் வாங்கணும்னு தேடினேன். பட் இது மட்டும் தனியா எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இது 3 பீஸா தான் வந்து இருந்துச்சு. சரி ஓகே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய கோம். ஆக்சுவலா இதுலயே இன்னொரு காம்போ ஆஃபரும் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த சீப்பும் இதுலயே வந்து இன்னொரு மாடல்ல இருந்தது. லைக் நம்மளுக்கு இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடி மாதிரி வரும்ல, சோ அப்படி கொடுத்திருந்து மேல வந்து இதே மாதிரி பல்லு இருக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அது 2 இருந்தது. அது 2 வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ் 49 ருபீஸ் அந்த பிரைஸ்க்கு இருந்தது. சரி ஓகே நம்ம அது யூஸ் பண்ண மாட்டோம், நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் நமக்கு கிரீன் ஃபேவரட் அப்படின்றதுனால கிரீன் வாங்கினேன். அண்ட் யூஸ்வலா நான் எப்போ சீப்பு வாங்கினாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி வாங்குவேன். ஸோ தட் அழுக்காச்சுன்னா நம்ம குவிக்கா நம்ம கண்ணில் படும். பார்க்கும்போதுலாம் ஐயோ அழுக்கா இருக்கு அழுக்கா இருக்கு. எதிர அதை வந்து
வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணணும், இல்ல ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டு புதுசாக வந்து மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்து டக்கு டக்குன்னு வரும். நம்ம ரொம்ப பிளாக் கலர்ல வந்து யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் அது நம்ம கண்ணில் வந்து படாது. அதனால இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வந்து வாங்கிடுவேன் எப்பவுமே சீப்லாம் வாங்கும்போது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்பதான் ரொம்ப முக்கியமானது, இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொன்னு காட்டுறேன். ஆர்பிட் சூயிங் கம். இது வந்து நான் டிரைவ் பண்றேன்ல, திடுதிப்புன்னு வந்து கொஞ்சம் லாங் டிரைவ்லாம் நம்மளே செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்குன்னா, அப்போ வந்து கொஞ்சம் சூயிங் கம்லாம் வந்து போடுற பழக்கம். ஸோ அதனால அதுக்காக ஆர்பிட் வாங்கினேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 47 ருபீஸ், அநேகமாக 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறது. அதுல 3 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி 47க்கு கொடுத்தாங்க. கரெக்ட், 47 ருபீஸ். நெக்ஸ்ட் என்னன்னா, என்னை வந்து இன்ஸ்டால அப்புறம் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இவ்வளோ பெரிய டிஷர்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த டிஷர்ட்லேயே தான் நிறைய இன்ஸ்டா வீடியோ ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து இருக்கும். அது ரெண்டே தான் நான் வச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வயலட் ஷேட்ல இருக்கும், இன்னொன்று கிரே ஷேட்ல இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க, கடந்த 3 வருஷமா அதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3 வருஷமா வந்து அவ்வளோ சஸ்டைனபிளான ஒரு குவாலிட்டிலையும் வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அது ஆன்லைன்ல தான் வாங்கினேன். 250 ருபீஸ் தான் பர் பீஸ். 2 சேர்த்து காம்போல 500 ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்து வாங்கினேன். பட் அந்த குவாலிட்டியில எனக்கு அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட் கிடைக்கவே இல்லைங்க. இப்போ இந்த சம்மருக்காக நான் வந்து நிறைய தேடினேன். பட் எப்படி தேடினாலும் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சிங்கிள் பீஸே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 450 350 அந்த பிரைசிங்ல வந்தது. ரிவ்யூஸ் போய் பார்த்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, சுமாரா தான் இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படிலாம் வந்து சொல்றாங்க. பட் அது ரொம்ப குவாலிட்டியில இருக்கும். பேபி அதை ஏட அங்கதான் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 3 இயர்ஸா யூஸ் பண்ணிருக்கேன். பட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோ இது இது பாருங்க, இது எவ்வளவு நல்ல குவாலிட்டி. ஆக்சுவலா 3 வருஷமா யூஸ் பண்ற மாதிரியா இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு. பட் அது 250 தான். பட் சிமிலர் குவாலிட்டியில இன்னைக்கு எனக்கு இது 400 ருபீஸ்க்கு தான் அது கிடைச்சது. 400 250ல ஒன்று இருந்ததுங்க. ஆக்சுவலா ரொம்ப மட்டமான குவாலிட்டி, நல்லாவே இல்லை. ஒரு 2-3 வாஷ்லயே வந்து அது நம்ம தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். சரி, அதுக்கே நம்ம 250 ருபீஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணான்ட்டு, கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம்ல ரொம்ப நாள் வச்சு. அதனால சரின்ட்டு இது 399, அதனால இது வாங்கிட்டேன். கலரும் நல்ல ஒரு எல்லோ கலர், சீக்கிரமா அழுக்காகிற கலர். என்ன பண்றது, பட் இந்த பூனைக்குட்டி பிடிச்சிருந்தது, அதனால கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அண்ட் மெட்டீரியலும் நல்லா இருக்குன்றதுனால இது ஒன்று வாங்கிட்டேன். அண்ட் இதுல வந்து ஒரு ஹேர் பேண்ட் வேற கொடுக்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்போலாம் லைக் எங்க அக்காலாம் சின்ன வயசா இருக்கும்போது அவளுக்குலாம் வந்து ஒரு சுடிதாரோ இல்ல வந்து ஒரு சோலியோ போயிட்டு ஸ்டிச் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேண்ட் வந்து அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்லே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் அவங்க காமனா யூஸ் பண்ணிப்பாங்க மேட்சிங்கா. ஒரு சுடி வந்து எல்லோ கலர்னா அதே எல்லோ கலர்ல இருக்கிற மெட்டீரியல், அதே மெட்டீரியல் கொஞ்சமா கட் பண்ணி எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ பேண்ட் இருக்கும், அவ்வளோ பேண்ட் வந்து சேரும். ஆனா அதெல்லாம் அப்படியே காலப்போக்குல நம்மளும் வந்து மறந்துட்டோம். ஃபேஷனபிளா நிறைய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இதுக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க, யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல, கிளாத் பேண்ட் வேற, நம்ம ஹேருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த டிஸ்கோ ரப்பர் பேண்ட்ஸ், அப்புறம் இந்த ஒரு மாதிரி ஒரு திக்கான மெட்டீரியல்ல வருதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 399க்கு நீங்க நம்ப மாட்டீங்க, இது எடுத்துட்டு வந்து பில்லிங்ல வச்சுட்டு அம்மாட்ட வர கேட்டேன், சொந்தமா ஓகேவா, 399 ரூபாய். 3 வருஷத்துக்கு முன்னாடி 250 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். என்னமா பண்ணலாம் என்னமா பண்ணலாம் அப்படின்ட்டே இருந்தேன். அம்மா சொன்னாங்க, 3 வருஷத்துல விலைவாசில எதுவுமே ஏறலையா, சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்க, அதை பிடிச்சிருக்குல்ல வாங்கிக்கோ, மெட்டீரியல் நல்லா இருக்கு, இதையும் நீ வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பில் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, இதோ இந்த டாப். பட் இது வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல எடுக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ்ல எடுத்தது. ட்ரெண்ட்ஸ்ல ஆக்சுவலா செம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க, நிறைய இருந்தது. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்து ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர் கூப்பன் இருக்கு, 2 கூப்பன் இருக்கு. எல்லா கூப்பனையும் வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன். நம்ம போனது ஷூட்டுக்கு தானே, அங்க நம்ம ட்ரெண்ட்ஸ்குள்ளார போய் சுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை. அதனால எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. இருக்கட்டும், இன்னும் வந்து 2 days வேலிடிட்டி இருக்குன்னு சொன்னாங்க கூப்பனுக்கு. அதனால இந்த 2 daysக்குள்ளார போனோம்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். 3000 above பில் பண்ணோம்னா 500 ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருந்தது. அப்படி இல்லைனாலும் தே கேவ் சம் அதர் டிஸ்கவுண்ட்ஸ். பட் அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. 3000க்கு மேல பில் பண்ணீங்கன்னா 250 ருபீஸ் பே பண்ணி நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம்னாங்க. பட் அதெல்லாம் அந்த 250க்கு ஒர்த் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. யூஸ் இல்லை இப்போதைக்கு வாங்கி. சரி ஓகே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பட் இந்த ஒரு டாப் மட்டும் ரொம்ப நல்லா இருந்ததா, நாளைக்கே தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சா, அதனால சரி ஓகேன்னு சொல்லி இது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். மெட்டீரியல் நிஜமாவே நல்லா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஃபார் 499. பாருங்க, ஸ்லீவ்ஸ் கூட நல்லா கொடுத்துருக்காங்க.
இதுலயே இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. மைட் பி அந்த கூப்பன் யூஸ் பண்ணி நான் எடுக்கிறேன்னா இதுலயே இன்னும் வந்து ஒரு ப்ளூ ஷேட் அண்ட் இன்னொரு ஒயிட் ஷேட் பார்த்தேன். அது ரெண்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஃபார் திஸ் சம்மர். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்க வந்து ரிலையன்ஸ் மால்ல பர்ச்சேஸ் பண்ண குட்டி குட்டி திங்ஸ். அழகா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். சந்துமா கொஞ்சம் வாங்கினாங்க. பட் வந்த வேகத்துல அவங்க பாட்டுக்கு டபக்குன்னு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கு. பேபிமா அதை எடுமா. டிஷ்யூ. தேங்க்யூ. அண்ட் டிஷ்யூ பேப்பர்ஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. கார்ல இல்ல வந்து வீட்ல வந்து டிஷ்யூஸ் நீங்க நிறைய யூஸ் பண்றவங்கன்னா இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 25 rupees தான். எம்ஆர்பி வந்து இட்ஸ் 50, பட் இப்போ 25 rupees போட்டிருந்தாங்க. குட்டி சைஸ் காம்பாக்டா இருந்தது, அதனால நான் இது வாங்கினேன். பெரிய சைஸ் டிஷ்யூமே வந்து பாத்தீங்கன்னா 33 rupees ஆஃபர்ல. 60 rupeesனா 33 rupeesக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ டிஷ்யூல வந்து ஆஃபர்ஸ் வந்து இருந்தது. அதனால சரி ஓகே இருக்கட்டும் சொல்லிட்டு இது ஒன்னே ஒன்று மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். பிகாஸ் வீட்டில் டிஷ்யூ இருக்கு, பட் இது காம்பாக்ட் குட்டி சைஸா இருக்குன்றதுனால இது ஒன்று வாங்கினேன். அவ்வளோதாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. அண்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.